ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 15. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 15 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சென்டென்சஸ் ஒரு வீடியோக்கு போட்டால் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, 15 சென்டென்சஸ் இருந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து 15 சென்டென்சஸும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி. நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணலாம், மெஜாரிட்டி எவ்வளோ சென்டென்சஸ் போடலாம் அப்படின்னு. மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் என்ன வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு வீடியோவாக. சரி, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம சாப்பிட்ருப்போம், இன்னும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அப்போ நம்ம வந்து சொல்லுவோம், இல்லை இல்லை எனக்கு வயிறு நம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை நம்ம ஷார்ட்டாக இங்கிலீஷில் ஐ எம் ஃபுல், ஐ எம் ஃபுல், ஐ எம் ஃபுல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு. சாப்பாட்டை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவோம். பாதி சோறு சாப்பிட்டு பாதி சோறை வந்து தூக்கி போடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சொல்லுவோம், சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட். அடுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இந்த பொருள் வேலையே செய்யலை, நானும் காலிலேருந்து இன்னொன்னும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு இதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, கம்ப்ளீட்டாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்சதை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எப்படி? கிவ் மீ எ சான்ஸ், கிவ் மீ எ சான்ஸ், கிவ் மீ எ சான்ஸ். அடுத்து, ஓய்வு எடுத்துக்கோ. ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஏதாவது ஒர்க் முடிச்சுட்டு, அப்போ நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? டேக் அ பிரேக், ஓய்வு எடுத்துக்குங்க, டேக் அ பிரேக், டேக் அ பிரேக், ஓய்வு எடுத்துக்குங்க. அடுத்து, என் கையை பிடித்துக்கொள். அது சின்ன பசங்களை தான் சொல்லுவோம், ரோட் கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட், ஹேண்ட், ஹோல்ட் மை ஹேண்ட். அடுத்து, தயவு செஞ்சு உள்ளே வா, தயவு செஞ்சு உள்ளவா, இல்லை அப்படின்னா உள்ளவா, உள்ளவான்னாலும் சரி, தயவு செய்து உள்ளவா அப்படின்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ப்ளீஸ் கம்மின், இல்லை கம்மின். ஸோ ப்ளீஸ் முன்னாடி ஆட் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து, இல்லை வேணாம் அப்படின்னா உள்ளே வா அப்படின்னாலும் கம்மின் ஆர் கெட் இன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். தயவு செஞ்சு வெளியே போ, தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ், இல்லை வெளியே போ அப்படின்னா கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லை கெட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெளியே போ அப்படிங்கிறத கெட் அவுட்டுன்னு சொல்லலாம், கோ அவுட்டுன்னு சொல்லலாம். அடுத்து, எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஸ்வீட்ஸ் வாங்கலாமா? இல்லை, ஓகே, எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் வாங்க அப்படின்னு. ஐ லைக் ஸ்வீட், ஐ லைக் ஸ்வீட், ஐ லைக் ஸ்வீட்ஸ். எல்லாமே தயாராக இருக்கா, எல்லாமே தயாராக இருக்கா, எல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. எதை இங்கே கிளம்புறோம் அப்படின்னா, எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு. எவ்ரி திங் இஸ் ரெடி, எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் எல்லாமே தயாராக இருக்குது அப்படின்னு. எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாம் தயாராக இருக்குது, எவ்ரி திங் இஸ் ரெடி. நல்லா இருந்தது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு காலைல, ஃபுட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் வாஸ் குட், இட் வாஸ் குட், இட் வாஸ் குட், இட் வாஸ் குட். அடுத்து, என்னோட நிறு அப்படின்னு. பயப்படாமல் என்னோட நிறு, நான் பார்த்துக்கிறேன், இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன், என்னோட நிறு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டே வித் மீ ஆர் பி வித் மீ, ஸ்டே வித் மீ ஆர் பி வித் மீ. ஸோ ரெண்டும் ஒன்று தான். அடுத்து, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தண்ணி தான் கொடுப்போம். வந்தாங்க தாகமாக இருந்தீங்கன்னா தண்ணி குடிங்க அப்படின்னு. ட்ரிங்க் சம் வாட்டர், ட்ரிங்க் சம் வாட்டர், ட்ரிங்க் சம் வாட்டர். அடுத்து, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, இந்த ப்ராப்ளமை இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும், நான் சொல்கிறத கேளு, லிசன் டு மீ, லிசன் டு மீ, லிசன் டு மீ. அடுத்து, நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து லீவ் போட்டேன், இன்றைக்கி ஏன் வரல அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ. நாளைக்கு வர்றேன். இன்றைக்கி வேலை இருக்கா,
இப்போ நமக்கு எதாவது ஒரு ஒர்க் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், இன்றைக்கி வந்து பைக் கிடைக்குமா, இன்றைக்கி வந்து நம்ம வெளியே போக வேண்டியது இருக்குது, இன்றைக்கி உனக்கு வேலை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். இன்றைக்கி உனக்கு எதாவது வேலை இருக்கா அப்படின்னு. Do you have work today? 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 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இன்றைக்கி 15 சென்டென்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை திருப்பி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.